வணக்கம் நண்பர்களே. சாணக்கியரின் ராஜதந்திரங்களையும் நவீன காலத்தின் தேவைகளையும் இணைத்து 2026ஆம் ஆண்டில் நீங்கள் ஒரு மாபெரும் வெற்றியாளராக உருவெடுக்கத் தேவையான ஒரு விரிவான வழிகாட்டியை இங்கே வழங்குகிறேன். இன்று உலகம் முன்பை விட வேகமாக இயங்குகிறது. 2026இல் போட்டி என்பது மனிதர்களோடு மட்டுமல்ல, இயந்திரங்களோடும், AI தான். இந்தச் சூழலில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் உங்கள் புத்தி சாணக்கியரைப் போல கூர்மையாகவும் உங்கள் செயல் ஒரு வேங்கையைப் போல வேகமாகவும் இருக்க வேண்டும். காலத்தை வீணடிப்பது என்பது தற்கொலைக்குச் சமம். 2026இல் உங்கள் நேரத்தைச் சரியாகத் திட்டமிடாவிட்டால் நீங்கள் வரலாற்றில் மறைந்து போவீர்கள். சாணக்கியரின் 5 ரகசிய ஆயுதங்கள். வெற்றி என்பது ஒரு விபத்தல்ல, அதற்கு 5 தூண்கள் அவசியம். 1. மௌனம் எனும் போர்வாள். சாணக்கியர் சொல்லுவார், உன் இலக்கையும் திட்டத்தையும் யாரிடமும் பகிராதே. 2026இல் சமூக வலைத்தளங்களில் நாம் எல்லாவற்றையும் பதிவிடுகிறோம். இது உங்கள் பலவீனத்தை எதிரிக்குக் காட்டிவிடும். உங்கள் வெற்றி ஊருக்கே தெரியட்டும், ஆனால் உங்கள் உழைப்பு இரகசியமாக இருக்கட்டும். மௌனம் பலவீனம் அல்ல, அது ஒரு வியூகம். சாணக்கியர் கூறுவார், மிகப்பெரிய ஆயுதங்கள் சத்தம் போடுவதில்லை. பலர் நினைக்கிறார்கள், அதிகமாக பேசினால்தான் தங்களை அறிவாளி என்று உலகம் கருதும் என்று. ஆனால் 2026ஆம் ஆண்டின் இரைச்சல் மிகுந்த உலகில் எவரொருவர் அமைதியாக இருக்கிறாரோ அவரே கவனிக்கப்படுகிறார். விளக்கம்: உங்கள் எதிரி உங்களைப் பற்றித் தெரிந்து கொள்ளத் துடிப்பான். நீங்கள் பேசிக்கொண்டே இருந்தால் உங்கள் பலவீனத்தை அவனுக்கு காட்டிக் கொடுத்து விடுவீர்கள். நீங்கள் மௌனமாக இருக்கும்போது உங்கள் அடுத்த நகர்வு என்னவென்று தெரியாமல் எதிரி குழம்பிப் போவான். அதுதான் உங்கள் முதல் வெற்றி. 2. திட்டங்களை இரகசியமாக வைத்திருங்கள். சாணக்கியரின் ஒரு புகழ்பெற்ற ஸ்லோகம், மனதினால் கருதிய செயலைச் செய்து முடிக்கும் வரை எவரிடமும் சொல்லாதே. 2026இல் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு ஸ்டேட்டஸ் போடுவது. ஒரு வேலையைத் தொடங்கும் முன்பே அதை உலகிற்குச் சொல்வது உங்கள் இலக்கின் தீவிரத்தை குறைத்துவிடும். காரணம், நீங்கள் ஒரு திட்டத்தைச் சொல்லும்போது உங்கள் மூளை அந்த வேலையை செய்து முடித்ததாக ஒரு போலி திருப்தியை, டோபமைன் ஹிட் அடைந்துவிடும். இதனால் உண்மையான உழைப்பு குறைந்துவிடும். உத்தி உங்கள் வெற்றி ஊருக்கே தெரியட்டும், ஆனால் உங்கள் உழைப்பு மௌனமாக இருக்கட்டும். 3. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் மௌனம். கோபத்தில் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கே எதிராகத் திரும்பும். சாணக்கியர் சந்திரகுப்தனிடம் அடிக்கடி சொல்வார், உன் கோபத்தை வார்த்தைகளில் காட்டாதே, செயலில் காட்டு. 2026இல் சமூக வலைத்தளங்களில் தேவையற்ற விவாதங்கள், கமெண்ட் போர்கள், கமெண்ட் வார்ஸ் உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் வீணடிக்கும். உங்களை எவராவது விமர்சித்தால் அவர்களுக்கு பதில் சொல்லாதீர்கள். உங்கள் மௌனம் அவர்களை எரிச்சலூட்டும். உங்கள் வளர்ச்சி அவர்களுக்கு பதிலாக அமையட்டும். 4. மௌனம் ஒரு சிறந்த கவனிக்கும் கருவி. ஒருவன் எவ்வளவு குறைவாக பேசுகிறானோ அவ்வளவு அதிகமாக கேட்கிறான். உலகை வென்ற தலைவர்கள் அனைவரும் சிறந்த பேச்சாளர்கள் மட்டுமல்ல, மிகச்சிறந்த கவனிப்பாளர்கள். நீங்கள் மௌனமாக இருக்கும்போது மற்றவர்களின் உடல் மொழி, அவர்களின் உள்நோக்கம் மற்றும் இரகசியங்களை எளிதாக கண்டறியலாம். 2026இல் தகவலே அதிகாரம். மௌனமாக இருந்து தகவல்களை சேகரியுங்கள். 5. ஆன்மீக மற்றும் மனவலிமை. மௌனம் என்பது வெளியுலகோடு பேசுவதை நிறுத்துவது மட்டுமல்ல, உள்ளுக்குள் இருக்கும் இரைச்சலை குறைப்பது. ஒரு நாளைக்கு குறைந்தது 20 நிமிடங்கள் எவருடனும் பேசாமல், மொபைல் போன் இல்லாமல் தனிமையில் அமருங்கள். இந்த மௌனம் உங்கள் ஆழ்மனதின் சக்தியைத் தூண்டும். குழப்பமான நேரங்களில் மௌனமாக இருப்பது தெளிவான முடிவுகளை எடுக்க உதவும். 6. எப்போது பேச வேண்டும். சாணக்கியர் மௌனமாக இருக்கச் சொன்னார் என்பதற்காக ஊமையாக இருக்கச் சொல்லவில்லை. சூத்திரம்: உங்கள் வார்த்தை மௌனத்தை விட அதிக மதிப்புடையதாக இருந்தால் மட்டுமே பேசுங்கள். இல்லையெனில் மௌனமே சிறந்தது. ஒரு போர் வீரன் தன் வாளை எப்போதும் உறையில் வைத்திருப்பான்.
ஆனால் தேவைப்படும்போது மின்னல் வேகத்தில் வீசுவான். உங்கள் வார்த்தைகளும் அப்படித்தான் இருக்க வேண்டும். 2. நிதி மேலாண்மை. பணம் இல்லாதவன் பிணம். 2026இல் பணவீக்கம் மற்றும் பொருளாதார மாற்றங்கள் அதிகம் இருக்கும். முதலீடு. வெறும் சம்பளத்தை மட்டும் நம்பியிருக்காதீர்கள். வருமானத்தில் 30% கட்டாயம் முதலீடு செய்யப்பட வேண்டும். கடன். பேராசைக்காக வாங்கும் கடன் உங்கள் கழுத்தை நெரிக்கும் தூக்கு கயிறு. தேவையற்ற ஆடம்பரத்தைத் தவிருங்கள். சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம் என்பது வெறும் அரசியல் நூல் மட்டுமல்ல, அது ஒரு மிகச்சிறந்த பொருளாதார வழிகாட்டி. 2026ஆம் ஆண்டில் ஒரு தனிமனிதன் நிதி ரீதியாக எப்படிச் சுதந்திரமடைய வேண்டும் என்பதை சாணக்கியரின் பார்வையில் விரிவாக இங்கே காண்போம். இந்த கருத்துக்களை உங்கள் வீடியோவில் 20 முதல் 25 நிமிடங்கள் வரை தாராளமாக பேசலாம். தலைப்பு: சாணக்கியரின் நிதி மேலாண்மை 1. செல்வத்தின் முக்கியத்துவம். சாணக்கியர் கூறுகிறார், உலகில் உள்ள அனைத்து அறங்களும் இன்பங்களும் செல்வத்தைச் சார்ந்தே இருக்கின்றன. செல்வம் இல்லாதவன் உயிருடன் இருக்கும் பிணத்திற்குச் சமம். 2026இன் பார்வை: பணம் என்பது உங்கள் குணத்தை மாற்றாது, ஆனால் உங்கள் வசதிகளையும் பிறருக்கு உதவும் சக்தியையும் தீர்மானிக்கும். வறுமையை ஒரு சாபமாக பார்க்காமல் அதை வெல்ல வேண்டிய ஒரு சவாலாக பாருங்கள். 2. வருமானத்தை விடச் செலவு குறைவாக இருக்கட்டும். யார் ஒருவன் தன் வருமானத்திற்கு அதிகமாக செலவு செய்கிறானோ அவன் விரைவில் அழிவைச் சந்திப்பான். ஆடம்பர கேணி. 2026இல் சமூக வலைத்தளங்களில் மற்றவர்களைக் கவர கடன் வாங்கி பொருட்களை வாங்குவது மிகப்பெரிய முட்டாள்தனம். உத்தி: உங்கள் தேவைகளுக்கும் ஆசைகளுக்கும் இடையிலான வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு பொருளை வாங்கும் முன், இது எனக்கு தேவையா அல்லது பிறருக்கு காட்டவா என்று உங்களை நீங்களே கேளுங்கள். 3. முதலீடு எனும் விதை. சாணக்கியர் பணத்தைச் சேமித்து வைப்பதை விட அதை வளரச் செய்வதையே வலியுறுத்துகிறார். ஓடும் நீரானது தேங்கி நின்றால் எப்படி அசுத்தமாகுமோ அதுபோல பயன்படுத்தப்படாத செல்வம் அழிந்துவிடும். பணவீக்கம். 2026இல் பணத்தின் மதிப்பு குறைந்து கொண்டே இருக்கும். பீரோவில் வைக்கும் பணம் வளராது. பல்வகைப்படுத்துதல். எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில் வைக்காதீர்கள். தங்கம், நிலம், பங்குகள், ஸ்டாக்ஸ் மற்றும் புதிய கால முதலீடுகளில் உங்கள் செல்வத்தை பிரித்து முதலீடு செய்யுங்கள். 4. அவசர கால நிதி. சாணக்கியர் ஒரு ராஜ்யத்திற்கு கோஷம், கருவூலம் எவ்வளவு முக்கியம் என்று சொல்கிறாரோ அது ஒரு குடும்பத்திற்கும் பொருந்தும். பாதுகாப்பு. உங்கள் மாதச் செலவைப் போல 6 முதல் 12 மடங்கு தொகையை எப்போதுமே அவசர தேவைகளுக்காக, மருத்துவம், வேலை இழப்பு தனியாக வைத்திருங்கள். இது உங்களுக்கு மன அமைதியையும் துணிச்சலான முடிவுகளை எடுக்கும் தைரியத்தையும் தரும். 5. தர்மம் மற்றும் வரி. தூய்மையான வழியில் ஈட்டப்பட்ட செல்வமே நிலைத்து நிற்கும். நேர்மை. தவறான வழியில் வரும் பணம் உங்களை விரைவில் அழிக்கும். பகிர்வு. உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை, குறைந்தது 10%, தர்மத்திற்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் செலவிடுங்கள். இது உங்களுக்கு சமூகத்தில் மரியாதையைத் தேடித்தரும். 6. 2026க்கான நவீன நிதிச் சூத்திரம். 50-30-20 ரூல். சாணக்கியரின் தத்துவத்தை இன்றைய காலத்திற்கு ஏற்ப இப்படி மாற்றிக்கொள்ளலாம். 50% அத்தியாவசிய தேவைகள், உணவு, வாடகை, கல்வி. 30% உங்கள் முதலீடுகள் வருங்காலத்திற்காக. 20% உங்கள் ஆசைகள் மற்றும் பொழுதுபோக்கு. 3. கற்றலில் வேகம். சாணக்கியர் வாழ்நாள் முழுவதும் ஒரு மாணவனாகவே இருந்தார். 2026இல் நீங்கள் கற்றதை விட எதைக் கற்கப் போகிறீர்கள் என்பதே முக்கியம். புதிய தொழில்நுட்பங்களைக் கற்றுக்கொள்ளாதவன் ஓடாத கடிகாரத்திற்குச் சமம். 4. நட்பு எனும் வேலி. உங்களைச் சுற்றியிருக்கும் 5 நபர்களின் சராசரிதான் நீங்கள். உங்களை விட அறிவானவர்களுடனும் முன்னேறத் துடிப்பவர்களுடனும் நட்பு கொள்ளுங்கள். நட்பின் இலக்கணம். யார் உண்மையான நண்பன்? சாணக்கியர் ஒரு ஸ்லோகத்தில் உண்மையான நண்பனை இப்படி அடையாளப்படுத்துகிறார்: உனக்கு நோய் வந்தபோதும்
பஞ்சம் ஏற்பட்ட போதும், எதிரியால் ஆபத்து வந்த போதும், ராஜசபையிலும் சுடுகாட்டிலும் உன்னுடன் யாரொருவன் நிற்கிறானோ அவனே உண்மையான நண்பன். 2026 சூழல். இன்று நமக்கு ஆயிரக்கணக்கான ஃபாலோவர்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் சமூக வலைத்தளங்களில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கும்போது உங்கள் அழைப்பை ஏற்று ஓடி வருபவர் யார்? அவரே உங்கள் உண்மையான வேலி. 2. தகுதியற்ற நட்பு. ஒரு நச்சுப் பொய்கை. பாலும் சர்க்கரையும் கலந்த விஷத்தைப் போன்றது தகுதியற்ற நட்பு. எச்சரிக்கை. உங்களை புகழ்ந்து பேசி உங்கள் தவறுகளைச் சுட்டிக்காட்டாத நண்பன் ஒரு மெதுவான விஷம். 2026 உங்களை போதைப்பொருள், தேவையற்ற பொழுதுபோக்குகள் மற்றும் நேரத்தை வீணடிக்கும் செயல்களுக்குத் தூண்டும் நண்பர்களிடமிருந்து விலகியிருங்கள். சாணக்கிய தந்திரம். ஒருவனை நண்பனாக்கும் முன் அவனுக்கு ஒரு சிறிய பொறுப்பை கொடுத்துச் சோதித்துப் பாருங்கள். அவன் அந்த பொறுப்பை எப்படி கையாள்கிறான் என்பதை வைத்தே அவன் நட்பை தீர்மானியுங்கள். 3. உங்களை விட அறிவானவர்களுடன் பழகுங்கள். உன்னை விட கீழான அறிவுடையவர்களுடன் பழகாதே. அது உன் வளர்ச்சியை குறைக்கும். உன்னை விட சிறந்தவர்களுடன் பழகு. அது உன்னை உயர்த்தும். சராசரி விதி. 2026 நீங்கள் பழகும் 5 பேரின் சராசரிதான் நீங்கள். அவர்கள் வெற்றியாளர்களாக இருந்தால் நீங்களும் ஒரு வெற்றியாளர். அவர்கள் எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களாக இருந்தால் உங்கள் வாழ்வும் இருண்டுவிடும். 4. ரகசியங்களைக் காக்கும் வேலி. நட்பு என்பது ஒரு வேலி போல உங்களை பாதுகாக்க வேண்டுமே தவிர உங்கள் ரகசியங்களை கசியவிடும் ஓட்டையாக இருக்கக்கூடாது. எச்சரிக்கை. உங்கள் பலவீனங்களை நண்பனிடம் கூட முழுமையாகச் சொல்லாதீர்கள். சாணக்கியர் எச்சரிக்கிறார். முன்பு நண்பனாக இருந்து இப்போது பகைவனாக மாறியவன் உன் ரகசியங்களை வைத்து உன்னை எளிதில் அழித்து விடுவான். எனவே நட்பிலும் ஒரு சிறிய எல்லையை, பவுண்டரி வைத்துக் கொள்ளுங்கள். 5. ஆபத்து காலத்தில் நட்பின் பங்கு. ஒரு பலமான ராஜ்யத்திற்கு எப்படி ஒரு வேலி அரணாக இருக்குமோ அதுபோல வாழ்க்கை போராட்டத்தில் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அறிவுரை கூறுபவர்களை விட உங்களுடன் நின்று அந்த பிரச்சனையை எதிர்கொள்பவர்களே மிக முக்கியமானவர்கள். 2026 அத்தகைய மனிதர்களை சம்பாதிப்பதுதான் உண்மையான சொத்து. 6. 2026க்கான நட்பு பரிசோதனை. உங்கள் நட்பு வட்டத்தில் இருப்பவர்களிடம் இந்த 3 கேள்விகளைக் கேளுங்கள். இவர்கள் என் இலக்குகளை அடைய உதவுகிறார்களா? இவர்களுடன் பேசும்போது எனக்கு நேர்மறை ஆற்றல் கிடைக்கிறதா? இக்கட்டான சூழலில் இவர்கள் எனக்கு தோள் கொடுப்பார்களா? இந்த கேள்விகளுக்கு இல்லை என்று பதில் வந்தால் அந்த வேலியை தூக்கி எறிந்துவிட்டு புதிய அரணை உருவாக்குங்கள். 5. பயமின்மை. பயம் உங்களை நெருங்கும் முன்னே அதை அடித்து நொறுக்குங்கள். 2026 ரிஸ்க் எடுக்கத் தயங்காதீர்கள். 2026க்கான தினசரி அட்டவணை. ஒரு சக்கரவர்த்தி போல வாழ வேண்டுமென்றால் ஒரு துறவி போல ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரை பிரம்ம முகூர்த்தம். இந்த 2 மணி நேரம் உலகத்தோடு அல்ல, உங்களோடு பேசுங்கள். தியானம் மற்றும் அன்றைய திட்டமிடல். காலை 8 மணி முதல் 12 மணி வரை ஆழ்ந்த உழைப்பு. உங்கள் துறையில் மிக கடினமான வேலையை இந்த நேரத்தில் முடியுங்கள். செல்போன் மற்றும் கவனச்சிதறல்களை தூக்கி எறியுங்கள். மாலை பொழுது உடற்பயிற்சி மற்றும் குடும்பத்துடன் செலவிடுதல். ஆரோக்கியமான உடல் இல்லாமல் 2026 வேகத்தை உங்களால் ஈடுகட்ட முடியாது. நவீன காலப்பிரச்சினைகளும் சாணக்கிய தீர்வுகளும். கவனச்சிதறல். இன்றைக்கு ரீல்ஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களை அடிமையாக்குகின்றன. சாணக்கியர் கூறுவார், தன் புலன்களை வென்றவனே உலகை வெல்வான். டிஜிட்டல் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வாருங்கள். தோல்வி பயம். தோல்வி என்பது ஒரு பாடம், தண்டனை அல்ல. 2026 நீங்கள் எடுக்கும் 10 முயற்சிகளில் 8 தோல்வியடையலாம். ஆனால் அந்த 2 வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையையே மாற்றும். எதிரிகளை கையாளுதல். நேரடி எதிரிகளை விட நண்பர்களைப் போல நடிக்கும் எதிரிகளே ஆபத்தானவர்கள். அவர்களை அடையாளம் கண்டு விலகியிருங்கள். வெற்றி என்பது தற்செயலாக நிகழ்வது அல்ல. அது
திட்டமிடப்பட்ட ஒரு பயணம். சாணக்கியர் கூறுவார், காலத்தை சரியாக கணிப்பவனே உலகை ஆளத் தகுந்தவன். 2026ஆம் ஆண்டு என்பது வெறும் எண்கள் அல்ல. அது தொழில்நுட்பமும் மனித ஆற்றலும் கைகோர்க்கும் ஒரு புதிய யுகம். இந்த வேகமான உலகில் பழைய உத்திகள் வேலை செய்யாது. புதிய உத்திகளும் இரும்பு போன்ற மன உறுதியும் தேவை. சாணக்கியரின் கூற்றுப்படி ஒரு மனிதனின் மிகப்பெரிய எதிரி அவனது சோம்பல். அதிகாலை பொழுது. 2026இல் உங்கள் முதல் வெற்றி சூரிய உதயத்திற்கு முன்பே தொடங்க வேண்டும். அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலான நேரம் பிரம்ம முகூர்த்தம். இந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் தியானமும் திட்டமிடலும் உங்களை மற்றவர்களை விட 10 படி முன்னே வைக்கும். உணவுக் கட்டுப்பாடு. மிதமான உணவே சிறந்த மருந்து. ஆரோக்கியமான உடல் இல்லையெனில் உங்கள் மூளை கூர்மையாகச் செயல்படாது. இன்றைய உலகில் தகவல் என்பது செல்வம். ஆனால் 2026இல் தகவல் என்பது குப்பைக்குச் சமம். அதை எப்படிச் செயல்படுத்துகிறீர்கள் என்பதே ஞானம். AI மற்றும் தொழில்நுட்பம். நீங்கள் எந்தத் துறையில் இருந்தாலும் செயற்கை நுண்ணறிவை AI உங்கள் அடிமையாக்கிக் கொள்ளுங்கள். அதற்கு பயப்படாதீர்கள். புத்தக வாசிப்பு. ஒரு நாளைக்கு குறைந்தது 30 பக்கங்கள் வாசியுங்கள். சாணக்கியர் ஒரு சிறந்த வாசகர். அதனால்தான் அவரால் ஒரு பேரரசை உருவாக்க முடிந்தது. பணம் ஒரு மோசமான எஜமான், ஆனால் மிகச்சிறந்த வேலைக்காரன். சேமிப்பு எதிராக முதலீடு. வெறும் சேமிப்பு உங்களை ஏழையாகவே வைத்திருக்கும். 2026இன் பணவீக்கத்தை வெல்ல வேண்டுமென்றால் சரியான இடங்களில் முதலீடு செய்யுங்கள். பல வருமான வழிகள். ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நம்பியிருப்பது தற்கொலைக்குச் சமம். உங்கள் திறமையை வருமானமாக மாற்றும் பேசிவ் இன்கம் வழிகளை உருவாக்குங்கள். நீ யாரோடு பழகுகிறாய் என்பதைச் சொல். நீ யார் என்பதை நான் சொல்கிறேன். சரியான நட்பு. உங்களை விட அறிவானவர்களுடன் பழகுங்கள். உங்களைச் சுற்றி எப்போதும் 5 வெற்றியாளர்கள் இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். மௌனம். சாணக்கியரின் முக்கிய ஆயுதம் மௌனம். உங்கள் திட்டங்களை யாரிடமும் முன்கூட்டியே சொல்லாதீர்கள். உங்கள் வெற்றி சத்தம் போடட்டும். தோல்வி என்பது முடிவல்ல, அது ஒரு பாடம். ஒருவன் விழாமல் இருப்பதல்ல வெற்றி, விழுந்த போதெல்லாம் மீண்டும் எழுவதே வெற்றி. 2026இல் போட்டிகள் அதிகம் இருக்கும். ஒவ்வொரு தோல்வியிலும் சாணக்கியர் இந்த இடத்தில் இருந்தால் என்ன செய்திருப்பார் என்று யோசியுங்கள். உணர்ச்சி வசப்படாமல் தர்க்க ரீதியாக செயல்படுங்கள். நண்பர்களே, 2026ஆம் ஆண்டு உங்களுக்குச் சாதகமாக அமையப் போகிறதா அல்லது உங்களைச் சிதைக்கப் போகிறதா என்பது இன்று நீங்கள் எடுக்கும் முடிவில்தான் இருக்கிறது. சாணக்கியர் ஒரு சாதாரண பிராமணராக இருந்து ஒரு பேரரசை உருவாக்கினார். அதற்குத் தேவைப்பட்டது ஆயுதங்கள் அல்ல, அறிவு மற்றும் அசைக்க முடியாத தன்னம்பிக்கை. சபதம் எடுங்கள். நான் இன்று முதல் சோம்பலை துறப்பேன். செயலில் இறங்குங்கள். திட்டம் தீட்டுவது மட்டும் போதாது, அதைச் செயல்படுத்துவதே வெற்றி. 2026ஆம் ஆண்டின் இறுதியில் நீங்கள் ஒரு வெற்றியாளராக, ஒரு சாதனையாளராக நிற்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது. எழுந்து நில்லுங்கள். நண்பர்களே, இன்றைய இந்த ஆழமான சாணக்கியரின் தந்திரங்கள் உங்கள் வாழ்வின் உயர்வு பாதைக்கு ஒரு திசை காட்டியாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு முன்னேறவும் 2026ஆம் ஆண்டில் ஒரு மாபெரும் வெற்றியாளராக நீங்கள் உருவெடுக்கவும் தேவையான இது போன்ற இன்னும் பல ரகசியங்களை நாம் தொடர்ந்து பேசவிருக்கிறோம். இந்த உயர்வு நோக்கிய பயணத்தில் நீங்களும் எங்களோடு இணைய விரும்பினால் இப்போதே கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி நமது உயர்வு பாதை குடும்பத்தில் ஒருவராக இணையுங்கள். நாங்கள் பதிவிடும் ஒவ்வொரு காணொளியும் உங்களை உடனே வந்தடைய அந்த பெல் ஐகானையும் கிளிக் செய்து ஆல் என்பதை தேர்ந்தெடுங்கள்.